வணக்கம். கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள். அரவிந்தர் ஆசிரமத்தை கண்டித்து புதுவையில் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் சனிக்கிழமையான இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் நீதிமன்றங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கவர்னர் ஏ.கே. சிங், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அடிக்கல் நாட்டினர். அரவிந்தர் ஆசிரம விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி சட்டசபையை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் 40 பேர் கைது செய்யப்பட்டனர். ரெட்டியார்பாளையம் 2ஆம் போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை ஸ்ரீ மணிகண்ட சேவா சங்கத்தின் 30ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கோவிந்தப்பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உள்ள சிவனுக்கு பிரதோஷ பூஜை நடைபெற்றது. முத்தூட் பின்கார்ப் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மற்றும் பல் மருத்துவ முகாமை நடத்தியது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடிகர் ஜெயம் ரவி சாமி தரிசனம் செய்தார். அரவிந்தர் ஆசிரம விவகாரம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டுமென திராவிட கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். புதுவை ஓவிய கண்காட்சியை பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர் ராஜராஜன் தொடங்கி வைத்தார். புதுவை அரவிந்தர் ஆசிரம விவகாரம் தொடர்பாக மாணவர் கூட்டமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விகடன் குழுமங்களின் தலைவர் எஸ். பாலசுப்ரமணியன் சென்னையில் நேற்று மாரடைப்பால் காலமானார். நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் கர்நாடக அரசு முன்னணியில் இருக்கிறது என்று கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தனது ஆதரவாளர்கள், ரசிகர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியன் பாஜகவில் இணைகிறார். 5 கட்டமாக நடந்த ஓட்டுப்பதிவு இன்று மாலை 5 மணிக்கு முடிந்தது. தேர்தல் விதி முறைப்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பத்திரிகை மற்றும் டிவி மீடியாக்கள் வெளியிட தயாராகி வருகின்றன. குறிப்பாக காஷ்மீர் மாநிலம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சக பொறுப்பிலிருந்து தேவயானி கோப்ரகடே நீக்கப்பட்டுள்ளார். பெஷாவர் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் அரசு 2 தீவிரவாதிகளை நேற்று இரவு தூக்கிலிட்டனர். கிறிஸ்துமஸ் தினத்தில் மத்திய அரசு அலுவலகங்களில் வாஜ்பாய் பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியின் இன்றைய இறுதி ஆட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் உரிமையாளராக உள்ள கேரளா அணியும் சௌரவ் கங்குலி உரிமையாளராக உள்ள கொல்கத்தா அணியும் மோதுவதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.